திமுக காரன் எவனுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. இன்னைக்கு கலுசடைகளுக்கு ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், அந்த கேடுகட்ட வாடகை வாய்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் கேட்கவே இல்லை. அந்த அயோக்கியர்கள்லாம் யாரு பாருங்க, எல்லாம் திமுக கட்சி சார்ந்தவர்கள் தான். பக்கமா இல்ல. அப்போ எங்களை பார்த்து விமர்சிப்பதற்கு எந்த தகுதியுமே கிடையாது. பயத்தில் உளறி கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய அரட்டலுக்கும் மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் உங்களுடைய அடக்குமுறைக்கும் பயப்படக்கூடிய கூட்டம் நாங்கள் கிடையாது. நாங்க என்ன கோடி கோடியா கொள்ளையடிச்சு அதனால ஈடிக்கிட்ட மாட்டோமா, மக்களுடைய வரி பணத்தை நாங்க சுரண்டோமா? எங்கு திரும்பினாலும் ஊழல், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அயோக்கியத்தனமான ஆட்சிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியே சாட்சி, கேடுகட்ட ஆட்சிக்கு கோயம்புத்தூரே சாட்சி, எச்சத்தனமான ஒரு ஆட்சிக்கு அரக்கோணத்துல தெய்வ செயல் என்கின்ற ஒரு நபர் செய்த ஒரு செயல். அப்பான்னு வெறும் வாயில சொன்னா போதாது, செயல் வடிவத்தில் இருக்கணும். சட்ட ஒழுங்கை பாதுகாப்புன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா 2021? எங்க போச்சு அந்த இரும்புகரம்? அந்த இரும்புகரம் தேடி கண்டுபிடிச்சு தரட்டுமா? தொலைச்சிட்டீங்களா? அப்ப கேப் மாரித்தனத்தையும் மொல்ல மாரித்தனத்தையும் நீங்க பண்ணிட்டு எங்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு எந்த அருகதையும் திமுக கிடையாது. 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய திமுக என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத ஒரு சூழலை தமிழக வெற்றி கழகம் தான் 2026 உருவாக்க போகுது. 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற திமுக என்கின்ற ஆளுங்கை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை பார்த்து பயப்படுகிறது என்றால் அது தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து தான் பயப்படுது. அதிகாரத்தை வைத்து தாவேகாவை முடக்க வேண்டும் என்று ஆளும் திமுக முயற்சி எடுக்கும். உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை தாவேகாவை முடித்து விட்டோம், தாவேகா முடங்கி விட்டது, ஓடி விட்டார்கள், ஒளிந்து விட்டார்கள், பயந்து விட்டார்கள், அவர்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது என்கின்ற ஒரு பொய்யான ஒரு அவதூறை மக்கள் மத்தியில் முன்வைத்தார்கள். நாங்க பயப்படல, ஓடி ஒளியல, எந்த வடிவத்திலும் உங்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை திமுகவிற்கு சொல்வதற்காக நடத்தப்பட்டது அந்த பொது. அதிமுக தன்னுடைய கூட்டணியை சீர் செய்யுமானால் தாவேகாவுடைய விடை என்னவா இருக்கும்? மிக தெளிவாக இருக்கிறாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். ஆனா துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? நிறைய நரேட்டிவ்ஸ். முதலமைச்சர் கொடுக்கறதுக்கு நீங்க யாருங்க? முதல்ல அவர் முதலமைச்சர் மெட்டீரியலுங்க. தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும், இப்படி எல்லாம் அரசியல் செய்வாங்களா? மக்களை கொன்னுதான் அதிகாரத்துக்கு வருவாங்களா? அந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப கேடு கட்டவங்களா திமுக இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதான் அவங்க விரிச்ச வலையில எங்க தலைவர் போய் விழுந்துட்டாரு கரூர்ல. சிபிஐ உறுதியாக கைது செய்ய தான் போறாங்க. அதை நம்ம எல்லாம் பார்க்க தான் போறோம். சிபிஐ விசாரணை கூட விமர்சிக்கிறாங்களே. இப்ப சிபிஐ விசாரணை வேண்டாம்னு பல கட்டங்கள்ல சொன்ன அந்த கலுசடைகளுக்கு ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், அந்த கேடுகட்ட வாடகை வாய்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் கேட்கவே இல்லை.